நேத்து தந்தி டிவி ஸ்டுடியோவில் நியூஸ் 18 சேனல் வந்து வர பொங்கலுக்கு வந்து நிகழ்ச்சி ஒளிபரப்ப போறாங்க. அதுக்கு நேத்து நடந்த நிகழ்ச்சியில நம்ம செந்தில்வேல் சார் வந்து அநாகரிகமா பேசிட்டாருன்ட்டு ஒரு வீடியோ வைரலா போயின்னு இருக்கு. அங்க வந்து பயங்கரமா அடிதடி சண்டை நடந்தது. அதை வந்து உங்களுக்கு என்ன நடந்து விலாவரியா காட்ட போறேன், லைவா காட்ட போறேன். செந்தில்வேல் சார் எப்படி பேசினாருன்றதை உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ, வணக்கம். நேத்து தந்தி டிவில எடுத்த விவாத மேடையில வந்து வர பொங்கலுக்கு வந்து நியூஸ் 18 சேனல்ல போட போறாங்க விவாதம். அதுல நேற்று செந்தில்வேல் அவர்கள் வந்து கலந்து கொண்டதுல பாஜகவுக்கும் எஸ் சி சூர்யாவுக்கும் பெரிய பிரச்சனை ஆச்சு. அது வந்து திரு செந்தில்வேல் அவர்கள் தான் வந்து அநாகரிகமா பேசிட்டாருன்ட்டு இப்ப ஃபுல்லா வந்து பாஜகங்க இப்ப பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஸ்டுடியோக்குள்ள இருந்த ஒரே ஆளு திமுக சார்பா வந்தது நான் மட்டும்தான். ஓகேங்களா, வேற யாருமே கிடையாது. அதனால வந்து நான் இப்ப வந்து நம்ம செந்தில்வேல் வந்து எதுக்கு அந்த அநாகரிகமான வார்த்தையை பேசினாரு, அதை வந்து நான் அவருக்கு பேசின ஆக்ஷனோட நான் சொல்ல போறேன். அவர் எப்படி அது பேசினாரு அந்த ஆக்ஷனோட சொல்ல போறேன். அதுக்காக தான் நான் வந்து எப்பவுமே உட்கார்ந்துதான் வீடியோ போடுவேன். அந்த ஆக்ஷனோட பேசுறதுக்காக தான் வந்து நான் வந்து நின்றுகிட்டு போடுறேன் வீடியோ. அதாவது அப்படியேப்பட்ட செந்தில்வேல் சார் அந்த இன்னொரு முகத்தை வந்து இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியேப்பட்ட ஒரு ஆவேசமான ஒரு முகத்தை வந்து அது வந்து அந்த வீடியோ வந்து யார்ட்டையுமே இருக்காது. அங்க லைவா ஷூட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட தான் இருக்கும். எதனால வந்து அவர் ஆவேசமா பேசினாரு, நான் பேச போற இந்த வீடியோ வந்து எந்த சங்கியாவது பொய்ன்னு சொல்ல எவனா வந்து நிரூபிங்கிட்ட பார்க்கலாம். அதாவது அவர் எதனால அப்படி பேசினார்னா, அவருக்கு மட்டும், அதாவது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் எல்லாம் அடிக்க போனாங்க. என்னையும் சேர்த்து என் போனையும் பிடிங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பாஜகர் வந்து மடக்கி அடிக்க பாஞ்சானுங்க. நான் என்ன பண்ணேன், அவர் போனை அவர் பிடிக்கிட்டாங்க. அப்புறம் போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க, என்னை வந்து பத்திரமா கூட்டின்னு வந்து கொஞ்சம் நார்மலா வரைக்கும் கொஞ்சம் உள்ள இருப்பான்ட்டு கூட ஒரு 4-5 பேர் நாங்கள் உள்ள இருப்பான்ட்டு நிக்க வச்சாங்க. இப்ப வந்து நம்ம செந்தில்வேல் சார் வந்து எதுக்கு அந்த ஆவேசமா பேசினாரு, அநாகரிகமா பேசணும்னு சொல்றாங்களா, அது எப்படி பேசணும் நான் நடிச்சு அதே மாதிரி காமிக்க போறேன், கொஞ்சம் பாருங்க. இப்ப என்னன்னா எதுக்கு பேசினாலும் நம்ம பார்க்கணும். இப்ப வந்து ஸ்டுடியோக்குள்ள வரும்போது எல்லாரும் வரும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 சேர் தான் அதுல போட முடியும். 140 சேரு, எப்பவுமே எக்ஸ்ட்ரா 10 சேர் போடுவாங்க, 150 சேரு. எல்லாரும் உள்ள வராங்க. எல்லாம் வந்தாங்க, ஒருத்தர் கை தட்டுறாங்க. தங்க தமிழ் சொன்ன வந்தாரு. நான் ஒருத்தர் தான் அவர் கை தட்டினேன். செந்தில்வேல் வந்தாரு, அவரு நான் மட்டும் தான் கை தட்டினேன். எஸ் சி சூர்யா வந்த உடனேயும் அந்த ஒரு ஸ்டேடியமே அதிருது. பரத் மலாக்கி ஜெயின் கத்துறாங்க, ஒரே அலறல் சத்தம். செந்தில்வேல் சார் அப்படியே அப்படி பார்த்தாரு. அப்படியே அவரு புரிஞ்சிச்சு. அவருக்கு அவனுக்கு ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்கானுங்க, இதுதான் பண்ண போறானுங்க. அவருக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, எல்லாம் ஒவ்வொருத்தரா பேசுறாங்க. எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் செந்தில்வேல் சார் வந்து அவர் வந்து இப்ப பேச போறாரு. பேசும்போது என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இவரு எதுக்கு இப்படி பேசணுன்றதுக்காக இன்னொரு உதாரணம் சொல்ல போறேன். அதாவது இப்ப வந்து மனுஷனுக்கு ஒரு சொல்லு, மாட்டுக்கு ஒரு சூடு. ஓகேவா? அதனால வந்து மனுஷனுக்கு தான் சொல்லி புரிய வைக்கணும். மாடுங்களுக்கு என்ன பண்ணனா அது சூடு வச்சாதான் புரியும். அந்த விஷயத்தை தான் வந்து நம்ம செந்தில் சார் நேத்து பண்ணாரு. என்ன பண்ணாருன்னா, அவரு அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம் கூட பேசலங்க. 3 நிமிஷம் கூட கிடையாது, மொத்தமே 3 நிமிஷம் தான். அதை வாயை திறந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு நிமிஷம் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 10 செகண்ட் கத்துறானுங்க. ரெண்டாவது ஒரு அப்படி வாய் வைக்கிறாரு, கத்துறானுங்க. என்ன பண்ணாருன்னா, அதாவது இங்க பாருங்க, மைக் வந்து பிடிச்சிட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சூர்யாவுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்ட்டு எடுத்த உடனே எனக்கு பின்னாடியே ஒருத்தன் கத்துறான். என்னதாம்மா கத்துறான், டேய் திமுக ஜால்ரா அப்படின்னு ஒருத்தன் கத்துறான். ஆனா அது வந்து செந்தில் காதுல விழல. அது மட்டும் ஊழ்ந்துருந்தா மைக்கை தூக்கி அடிச்சிருப்பாரு. அது மட்டும் அவர் காதுல ஊழல. என்ன பண்றாருன்னா, மைக் அப்படி பிடிக்கிறாரு, பிடிச்சி நம்ம சூர்யாவுக்கு நான் பதில் சொல்லிடுறேன்னு எடுக்கிறாரு. உடனே பின்னாடி கத்துறானுங்க ஆய்வுன்னு. செந்தில் சார் சொல்றாரு, தம்பி
என்னை பத்தி தெரியாது, கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் உங்களுக்கு சார்பா சூர்யா பதில் சொல்லுவாரு, கொஞ்சம் அமைதியா இருங்கன்றாரு. ரெண்டாவது வெட்டி மைக் எடுத்து பேசுறாரு. திருப்பியும் வந்து ஆய்வுன்னு கத்துறானுங்க. செந்தில் சார் மைண்டு பயங்கரம் டிஸ்டர்ப் ஆகுது, பேச விட மாட்டானுங்க. ஏண்டா, அதாவது இந்த எஸ்சி சூர்யா வந்து திமுக மேல வாந்தி எடுத்துட்டு உக்காந்து இருக்காரு. அது அமைதியா வந்து செந்தில் சார் வந்து அவ்வளவு அழகா கேட்டு இருந்தாரு. பதிலடி பேசினாதானே புரியும் உங்களுக்கு, பேசவே விடலன்னா எப்படிறாங்க நீங்க? அதாவது ரெண்டாவது வெட்டி வந்து, அதாவது எம்ஜிஆர் 2 வெட்டி அடி வாங்கிட்டு 3வது வெட்டி அடிப்பாரு பாத்தீங்களா, நேதா அந்த வேலையை தான் செந்தில் சார் பண்ணாரு. என்ன பண்ணாரு தெரியுங்களா? 2வது வெட்டி பேசும்போதுதான் வந்து குறுக்குல பயறானுங்க. இது ஒரு 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 10 செகண்ட் 15 செகண்ட் ஃபர்ஸ்ட் வாயை வைக்கும்போது, 2வது வெட்டியும் வைக்கும்போது ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் தான். 3வது வெட்டி வாயை வைக்கிறாரு, கத்துறானுங்க. என்ன பண்ணாரு செந்தில் சாரு? அடிங்கோமா இல்ல, ஏய் வாங்கடா என்ன அப்படின்றாரு. அப்படியே பரபரப்பாகுது, அப்படியே ஸ்டேடியமா பரபரப்பாகுது. எனக்கு அப்பா என்ன மாதிரி ஆளு ஒரு செந்தில் சாரு. ஏடா, அவர் என்ன மாதிரி ஆள் தெரியுமா அவரு? அதாவது பெரிய பெரிய மேடைங்க இருக்கிற மேடையில பேசுறவரு, அறிவார்ந்த மேடைகள்ல பேசுறவரு, முதலமைச்சருக்கு பக்கத்திலேயே உட்காந்து பேசுறவரு, அப்படியேப்பட்ட ஆளு வந்து பேசுறாருன்னா அப்ப பாத்துங்க. அதாவது இவர் வந்து நல்லா புரிஞ்சிச்சு, கடைசி வரைக்கும் பேசவே விட மாட்டாங்க. அது என்ன ஒரு நாகரிகம்? அவர் உக்காந்து கேட்டார்ல, எல்லாத்தையும் கேட்டார்ல, பொறுமையா கேட்டார்ல. உங்களுக்கு என்னடா ஒரு அந்த அளவுக்கு ஒரு நாதாரித்தனம்? அதாவது செந்தில் சார் வந்து அதாவது இந்த மாதிரி ஆளுங்கிட்ட வந்து இப்படிதான் நடந்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு திமுக தோழருங்க யாருமே சரி இந்த அளவுக்கு பதிலடி குத்துதே இல்லை. அப்பா 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 என்ன ஒரு பவரு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, நான் பேசிட்டாரு, நெறியாளர் வந்து பின்னாடியே ஓடுறாரு, அப்படியே புடிக்கிறாரு. வராது, முடியவே முடியாதுன்ட்டாரு. நான் வரவே மாட்டேன், நான் பேசவே மாட்டேன், நான் வெளியேறேன்னு போயிட்டாரு. ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, இந்த விவாதமே வந்து செந்தில் சாரை வச்சுதான் இந்த விவாதமே. அவரால் தான் இந்த ப்ரோக்ராம் டிஆர்பி ரேட்டிங் ஏறும். ஏன்னா மற்றவங்க யாருமே எல்லாம் வேஸ்ட் பேசுறவங்க எல்லாமே. இப்ப நான் கூட எதுக்கு வந்தேன்னா, தங்க தமிழ் செல்வன் வந்தாரு. ஸோ அவர் வந்ததுக்காக வந்து பொதுவாக வர திமுக தோழருங்க யாருமே வரல. நானே வந்து உள்ள வந்துட்டு பாக்குறேன், மொத்தம் பேரும் சங்கிங்க நாம் தமிழ் டிவிக்கு ரெகுலரா வர நம்ம தோழருங்க ஒருத்தர் கூட காணும். அப்பயே பார்த்தேன், அடாடா நம்மளே வந்து சிக்கிட்டுமே, இங்க என்ன பண்ண போறோம் 2 மணி நேரம் என்ன போதும் எனக்கும் ஒன்றும் புரியல. ஸோ செந்தில் சார் இருக்காரு, அவரு பேசுறதுக்காக மட்டும்தான் நான் வந்து அன்னைக்கு வந்து லீவ் போட்டு எல்லா வேலையும் விட்டுட்டு நான் வந்தேன். செந்தில் சாருக்காக தான் வந்தேன். நான் வந்துட்டு சரி வந்து அவர் வந்து வெளியே போயிட்டாரு. சரி நான் என்ன எதுக்கு உட்காந்துருக்கேன்னா, நானும் எந்திரிச்சு போயிடலான்னு பார்த்தேன். சரி எனக்கு ஒரு இது, அவர் என்ன நெறியாளர் என்ன சொல்றாருன்னா, வெயிட் பண்ணுங்க, அவர் செந்தில் சார் பேசிட்டேன், அவர் வரன்னு இருக்காரு. ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு. அப்போ கெஸ்ட் ரூம் தான் இருக்காரு, அவர் கோபம் தனிச்சா வருவாருன்ட்டு நான் உட்காந்து பேசினு பார்த்துட்டு இருக்கேன். எல்லாத்தையும் சுத்தமா ப்ரோக்ராம் சரியில்லை. அதாவது எப்படின்னா, எப்படி ஒரு வாதம் எதிர்வாதம் ஒரு ஆவேசமா இருந்தா தானே நிகழ்ச்சி நல்லா இருக்கும். பிஜேபி காரன் மட்டும் ஒரு செவத்தை மட்டும் பேசினா எப்படி இருக்கும்? அதாவது நியூஸ் 18 வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு ப்ரோக்ராம் அந்த ஸ்டுடியோக்கு பே பண்ணனா ஒரு 3 லட்சம் ரூபாய் ஆகும் அந்த ப்ரோக்ராம் முடியறதுக்கு. ஆனா அன்னைக்கு பண்ண ப்ரோக்ராமே இந்த பிஜேபி காரன் பண்ண வேலையால அன்னைக்கு அந்த ப்ரோக்ராமும் வேஸ்ட். அது எப்படிதான் பொங்கலுக்கு ரிலே பண்ண போறான்னு தெரியல. எப்படிங்க சும்மா ஒரு அந்த எஸ்சி சூர்யா பேசுறான், என்ன பேசுறான் தெரியுமா? ஃபுல்லா வந்து இந்த அறிக்கையும் திமுக வச்ச அறிக்கையும் அந்த திட்டத்தையும் இதேதான் படிச்சுன்னுக்கிறாப்புல. இது சரியில்லை, அது சரியில்லை, இதுல பொதுவா வந்து எப்பவுமே வந்து கைத்தட்டல் வாங்குவாப்புல. ஆனா எனக்கு முன்னாடி அந்த பெரியவரை வந்து தூங்குறாரு, அப்படியே ஒரு மாதிரி அந்த அளவுக்கு போர் அடிச்சுது. ஸோ அந்த அரங்கம் வந்து ரொம்ப சைலண்டா இருந்தது. நாஞ்சில் சம்பந்தி பேசினாரு கொஞ்சம். அவர் எப்பவுமே பொதுவா வந்து எப்படி பேசுவாங்க உங்களுக்கு தெரியும். தங்க தமிழ் செல்வன் வந்து அவரும் எப்படி பேசணும்னு தெரியும். ஆனா அங்க வந்து முக்கியமான கதாநாயகனே வந்து நம்ம வந்து செந்தில் சார் தான். அவர் இல்லாதனால அந்த ப்ரோக்ராமே வேஸ்ட். சரி நான் என்ன ஆச்சுன்னா, அந்த ப்ரோக்ராம் முடியும் போது கரெக்டா வருவாருன்னு பார்த்தேன், செந்தில் சார் வரல. அப்படியே நான் வெயிட் பண்ணிருக்கேன். அப்ப என்ன ஆகுனா, கடைசி அந்த 5 பேரும் பேசிட்டாங்க. பேசி முடிச்ச உடனே கடைசியா ஒரு 2 நிமிஷம் அவர் பேசி நெறியாளர் வந்து பேசி முடிப்பாங்கல்ல ப்ரோக்ராம், அது பேசி முடிக்கணும். அதுக்குள்ள வந்து நெறியாளர்கிட்ட வந்து சொல்றாங்க,
என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி செந்தில்வேலு சார் வந்து வெளியே வந்து ஒரு 100 பேர்கிட்ட பத்திரிகையாளர் எல்லாம் வர வச்சுட்டாங்க. இப்ப பெரிய பிரச்சனை ஆகுது. அதனால தங்க தமிழ் செல்வன் வந்து வெளியே அனுப்புறாங்க. நீ கொஞ்சம் சமாதானப்படுத்தி வாங்கன்ட்டு. அவரு அவரு வெளியே போறாரு. போகும்போது அவருக்கே கோவம் வந்துச்சு. பிஜேபி காரன் பார்த்து திட்டுறாரு. ஏன்டா இதுக்காடா நான் ஃபிளைட் பிடிச்சின்னு வந்தேன், ப்ரோக்ராமே நாஸ்தி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட வெளியே போறாரு. வெளியே போயிட்டு எப்படி சமாதானம் பத்தினாரு. உள்ள அவரு வர மாதிரி தெரியல. என்ன பண்ணாரு, தமிழ் செல்வன் வந்துட்டாரு. வந்துட்டு 2 நிமிஷம் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு உடனே நான் வெளியே போறேன். ஏன்னா அங்க வந்து போராட்டம் பண்ணுறாரு நம்ம செந்தில். என்ன பண்ணா நம்ம உடனே போனோம். ஏன்னா எப்பவுமே அந்த ஸ்டுடியோல வந்து முகுந்தா ஸ்டுடியோல வந்து ப்ரோக்ராம் முடிஞ்சதுன்னா ஒரு 10 நிமிஷம் அவங்க வெளியே போறதுக்கு, வெளியே வச்சுட்டு வெளியே போக முடியாது. நம்ம முடிஞ்ச உடனே வெளியே போய் உடனே கலந்துக்கிட்டு டக்குன்னு போயிட்டு நான் உள்ள போயிட்டு வெளியே வரோம். பயங்கரமா பரபரப்பாகுது. பா 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 என்ன ஆச்சு உள்ள செந்தில்வேல் சார் அப்பதான் கெஸ்ட் ரூம்ல வராரு. எல்லாம் தோழங்கள்லாம் நின்னுக்குறாங்க. ஒரு 50 பேர் 70 பேர் நின்று இருக்காங்க. எஸ் சூர்யா வரான் வந்த உடனே கேக்குறாரு, ஏயா நீ பண்ணது நியாயமா அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதாங்க. ஒரே இதே புச்சின்னு இந்த கொழாடி சண்டை எப்படி வச்சுப்பாங்க. ஆனா இப்ப வரைக்கும் பாருங்க, இந்த பிஜேபி காரன் தான் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு எல்லாம் நாடகம் பண்ணுறாங்க. இதே மாதிரிதான் இவரு எப்படி 2 பேரும் தள்ளுமுள்ளு 2 பேரும் கட்டி பிடிச்சின்னு ஒரு சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு செந்தில்வேல் சாரும் சூர்யாவும். அப்ப இவங்களுக்கும் அடிபட்டிருக்கல. எந்த திமுக காரணம் இந்த நாடகம் ஆடவே இல்லை. யாருமே இந்த சூர்யாவும் அந்த கும்பல் மட்டும் தான் போயிட்டு நாடகம் ஆடுறாங்க. நான் என்ன பண்ணா, அந்த ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படியே வீடியோ எடுத்துன்னு இருக்கேன், லைவா எடுத்துன்னு இருக்கிறேன். அப்படியே ஃபுல் கவரேஜ் பண்ணிட்டேன். ஃபுல்லா கவரேஜ் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே அந்த மாதிரி ஒரு போர்க்களமா அந்த தந்தி ஸ்டுடியோல ஆகவே இல்லை. அப்படியே இங்க ஓடுறாங்க அங்க ஓடுறாங்க, அப்படியே அடிச்சுக்கிறாங்க. தந்தி டிவிக்காரன் என்ன பண்ணிட்டான், ஃபுல்லா வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டான். அப்படியே இருட்டாயிடுச்சு, இருட்டாயிடுச்சு. அப்படியே 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 ஒண்ணுமே புரியல. அப்பதான் என்ன பண்ணா, அதையும் வந்து ஷூட் பண்ணும்போது பிஜேபி காரனை பாத்துறாங்க இருட்டுல. என்னடா அது வீடியோ மட்டும் தனியா இருக்கு. உடனே ஒரு 25 பேர் ஓடியாரானு. ஓடி வந்து புச்சி ஹேய்ன்றாங்க. எனக்கு என்ன போன பிடுங்க வரானு. சரி போன அவங்க கைக்கு போயிட்டு போட்டுட்டு ஹாய்ன்றான். உடனே வந்து அந்த கும்பலை பார்த்துட்டு இன்னும் ஒரு கும்பல் வருது, தொட்டின்னு வரானுங்க. நான் என்ன பண்ணேன், அப்படியே ஓடுறேன். அவங்களால முடியல. போயிட்டு என்ன பண்றானுங்க, போனை பிடிட்டாங்க. போனை போட்டுதான் என்னால உடனே பண்ண முடியல. என்ன பண்ணேன், போலீஸ்காரன் கூப்பிட்டேன். சார் போனை மட்டும் வாங்கி கொடுங்க சார் சொல்றேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்புறம் பார்த்தா அந்த ஒரு 50 பேர் 60 பேர் யாரு போன் என் கையில வாங்கினான்னு புரியல. எனக்கு அப்படியே மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா போன் இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. என்ன பண்ணாரு, சார் இங்க வாங்க, பத்திரமா கூட்டின்னு போயிட்டு அந்த கெஸ்ட்டுங்கெல்லாம் இருப்பாங்க ரூம்ல, நார்மலா வரைக்கும் இங்கேயே இருங்க இருந்துட்டு. அப்புறம் அங்கே போனா கூட ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அவங்களும் வீடியோ எடுத்தது, அவங்க பிரச்சனை பண்ணதுக்காக இவங்க வந்து உள்ள வச்சிருக்காங்க. கூட இருந்தான். கூட வந்து என்ன பண்ண, எனக்கு வந்து வந்தானுங்க. வந்துட்டு பாஸ்வேர்டை சொல்லு நான் பாஸ்வேர்டை சொன்னேன். பாஸ்வேர்டு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, வீடியோ அழைச்சிட்டு கிட்டத்தட்ட அங்க ஸ்டுடியோவுக்கு உள்ள ஒரு சண்டை நடந்தது. அந்த வீடியோவை சேர்த்து அழைச்சிட்டானுங்க. அது அழியத்துக்கு இவங்க என்ன ரைட்ஸ் இருக்கு? ஏன்னா வந்து மனுஷனா இருந்தா நம்ம பேசலாம். அங்க நாய்க்கு மாரி சண்டை போட்டுக்கிறானுங்க. ஒரு கேவலமா இருக்கு. அவங்ககிட்ட என்னத்த பேச முடியும்? ஏன்னா ஒரு நான் தனிப்பட்ட ஆளு, நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு ஆதரவா பேசணும் யாருமே இல்லை. அதனால நம்ம வந்து ஒன்னும் பண்ண முடியல. அதனால என்ன பண்ண, சரி பாஸ்வேர்டு சொன்னேன், எல்லா வீடியோ அழைச்சிட்டு கொடுத்துறானு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண, சார் நீங்க வெளியே போறீங்க பார்த்து போங்க, அப்புறம் என்ன எதுவும் கேட்கக்கூடாது. நான் என்ன பண்ணேன், வெளியே வந்துட்டு எப்பயுமே வந்து தந்தி டிவி ப்ரோக்ராம் எல்லாமே வந்து பார்க்கிங் வந்து வெளியே விடுவாங்க, அதாவது கேட்டுக்கு உள்ள. இந்த நியூஸ் 18 சேனலுக்கு மட்டும் என்ன பண்றாங்க, பார்க்கிங் வந்து உள்ள விட்டுட்டாங்க, உள்ள எடுத்துன்னு சொல்லிட்டாங்க வண்டியை. அப்புறம் என்ன பண்ணா, போய் ஹெல்மெட்டை மாட்டின்னு வெளியே வரேன். அந்த பூந்தமலை ரோடு, தந்தி டிவி பூந்தமலை ரோடு கிட்டத்தட்ட 10 ஜீப்பு வருஷம் நிக்குது. அப்பதான் வந்து ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. நான் வண்டி ஹெல்மெட் மாட்டின்னு கிளம்புறேன். தங்க சமைச்சர்லாம் அங்கதான் இருக்காரு. ஏன்னா எம்பி, அவர் வந்து எம்பி இல்ல, அதனால வந்து அவருக்கு பாதுகாப்புக்கு அவ்வளோ போலீஸா வந்துட்டாங்க. இதேதான் என்ன பண்ணானுன்னா, இதே 3 நாளைக்கு முன்னாடி தந்தி டிவி எடுத்த ஷூட்டிங் வந்து நாளைக்கு ரிலே பண்ண போறாங்க, ஞாயிற்றுக்கிழமை. இது என்னதான் பண்ணானுங்க, நம்ம காரை செல்வராஜ் இருக்காருல்ல, அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, சீமான மலையாளின்னு சொல்லிட்டாரு. மலையாளின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டானுங்க, இதே மாதிரி பிரச்சனை ஆச்சு. அன்னைக்கும் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பெரிய பிரச்சனை. இதே மாதிரிதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் காரை தட்டின்னு ஓடுறானுங்க. நாம் தமிழ்
ஓடுறானுங்க. அதே மாதிரி அந்த வீடியோவை நான் ஃபேஸ்புக்ல போட்டிருந்தேன். ஓடுறானு அடிக்க போயிட்டாங்க. ஆக்சுவலா அதுல இருந்து என்ன புரியுதுன்னா, இவனுங்க வந்து ஆளை பார்த்துதான் மோதுறானுங்க. இப்போ ஆளுக்கு சாணவாசுகிறாரு பேச மாட்டானுங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தை கிட்ட வச்சுக்கிட்டா என்னன்னு தெரியும். காரை செல்வராஜ் வந்து மதிமுக பார்க்கறதுக்கு ஆளை பார்த்தா டம்மி மாதிரி இருப்பாரு. ஆனா பேச்சுதான் வந்து அனல் பறக்கும். இவரெல்லாம் கேட்டா என்னடா பண்ண போறாங்கன்றதுக்காக அவரை குறி வைக்கிறாங்க. நாயுடு சம்பத்தை குறி வச்சா அந்த அல்லு சிலுங்கெல்லாம் ஒரு கும்பல் இருக்கு, அவங்கள விட மாட்டாங்க. காரை செல்வராஜ் சாருக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லை. அதனால அடிக்க போறாங்க. அதே மாதிரிதான் வந்து இந்த செந்தில்வேல் சாரை வந்து குறி வச்சாங்க. ஏன்னா இவர் வந்து இவர் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு. ஆனா அட பாவீங்களா, மத்தவங்களை கை வச்சாதான்டா பிரச்சனை. இவர் வந்து பத்திரிகையாளர்ரா, மீடியா. அதுக்கு அதை விட நூற்றுக்கணக்கான திராவிட கழக தோழர்கள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான உடன்பிறப்புகள் இருக்கானுங்க. இவனுங்களுக்கு தொகுதிக்கு 1000 ஓட்டு கூட கிடையாது. 1000 ஓட்டு கூட இல்லை. இவனு தாங்க ஆடுறாங்க. நிறை கூட தழும்பாது குறை கூட கூத்தாடுன்றாங்களே. இந்த நாம் தமிழரும் இந்த பிஜேபி காரனுங்க கை தட்டுறதுக்குன்னே ஆளை கூட்டின்னு வரானுங்க. ஆனா திமுக கூட்டின்னு வராது ஆளை எப்பயுமே. சரி, அந்த உணர்வு பூர்வமா என்ன மாதிரி வரானுங்க பாத்தியா, அவங்கதான் இந்த கை தட்டுன்னு ஆளை கூட்டின்னு தான் கிடையாது. அவர் கூட வர விசுவாசிங்களாம் வரமாட்டாங்க. ஏன்னா அதுதான் மேன் மக்கள். இவனுக்கு ஆளை கை தட்டுறது ஆளை கூட்டிட்டு வராங்க. ஆனா இதுதான் வந்து உண்மையான விஷயம். நேற்று வந்து என்னையே வந்து உண்மையுமே சொல்றேன், எவனா ஒருத்தன் குத்தி வாயில மூஞ்சில குத்தினாலும் சத்தியமா நானும் வந்து அட்மிட் தான் ஆயிருப்பேன். எனக்கே இந்த நிலைமைனா, அதான் சாரி செந்தில்வேல் சாருக்கே இந்த நிலைமைனா நான் எப்படி அவருக்கே பாதுகாப்பு இல்லைங்க. அந்த வீடியோவை ஜூம் பண்ணி மட்டும் பாருங்க. அப்படியே ஒரு சுத்தி போலீஸார இல்ல, அவரையே 4 பேர் அடிச்சு குத்துனா கூட ஒன்னே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு சூழ்நிலை. நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரே ஒரு சொல்யூஷன் தான். இது வந்து என்ன பண்ணனா, நெறியாளருங்க வந்து என்ன பண்ணனா பயப்படுறானுங்க. ஏன்னா யாராவது குறுக்க பேசினா வெளியே அனுப்பிடணும் ஒரு சொல்லத்துக்கு ஒரு தைரியம் கிடையாது. எந்த ஒரு நெறியாளர்களும் கிடையாது. இந்த அசோக வசனியும் அதான் பண்றாங்க, சிரிச்சுனே இருப்பாங்க. ஹலோ நன்றி பேசாதீங்க இதுதான் சொல்றாங்க தவிர இந்த வார்த்தை மட்டும் எந்த நெறியாளரும் பேச மாட்டாங்க. குறுக்க பேசினா வெளியே அனுப்பிச்சிருக்காங்க, ஒரே வார்த்தை. நிகழ்ச்சி நல்லா நடத்த விட மாட்டானுங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே தான் சொல்லுவேன், நம்ம திமுக தோழருங்க எல்லாருக்குமே சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு பிஜேபி காரம்லாம் நாம் தமிழர் இருக்கிற நிகழ்ச்சியை புறங்கடிச்சா கொஞ்சம் நல்லது. ஏன்னா நம்ம திமுக இருந்தா மட்டும்தான் அவனுக்கு பழப்பு. இந்த கவுண்டமணி சொல்லுவாரு, நான் அடிச்சாதான்டா அவனுக்கு பழப்பு. அந்த மாதிரி திமுக விட்ட அடி வாங்கினாதான் உங்களுக்கு வாழ்வு. நீங்க சும்மா ஓட்டிட்டு இருந்தா வேலையாகாது. நம்ம திமுக தோழருங்க எனக்கு தயவுசெய்து ஒரு 2 நிகழ்ச்சி புறக்கணிங்க. ஏன்னா அது இல்லை, நம்ம திமுக காரங்க இல்லைன்னா அங்க வந்து டிஆர்பி ரேட்டிங்கே ஏறாது. இப்ப தேர்தல் நேரம், அது தேர்தல் நேரத்துல இப்போ வந்து அவன் வந்து இந்த விவாதத்தை பண்ணி நல்லா வந்து மக்கள்கிட்ட பரப்பி டிஆர்பி ரேட்டிங் ஏத்துறானுங்க. அதனால இதுதான் நல்ல ஒரு சூழ்நிலை. ஒரு 2 நிகழ்ச்சி மட்டும் புறக்கணிங்க, மற்றெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து தந்தி டிவிக்காரன் இப்படிதான் பண்ணான். அப்போ வந்து திமுக காரங்க வந்து கொஞ்ச நாளா பங்கேற்கல நிகழ்ச்சியில. அதுக்கப்புறம் தான் அவனை ஒழுங்கா வந்தான். இப்போ இவங்க பண்ற வேலை, இவங்க வந்து நாய் மாதிரிங்க, நாய் கூட்டம், தெருநாய் கூட்டம், கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லாதவங்க. அப்படியே பேசத்துக்கே விட மாட்டாங்க. அதனால வந்து இவங்களுக்கு இதே இந்த ஒரு வழிதான். தயவுசெய்து இந்த நிகழ்ச்சி புறக்கணிங்க. இதுதான் வந்து உண்மை நிகழ்ச்சி நேற்று நடந்தது. இதை எவனாவது சங்கிங்க வந்து மறுப்பு தெரிவிங்க பார்க்கலாம். பாக்கலாமா? எவனா வந்து காட்டுங்கடா பார்க்கலாம். இதுதான் வந்து உண்மையான நடந்தது. ஓகே, அதனால தோழர்கள் தெரிவிக்கிறேன். செந்தில்வேல் சார் வந்து இந்த மாதிரி வந்து பேசி இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகேவா? அவர் பேசுறதுக்கு காரணம் இதுதான். அதனால வந்து அதாவது இவனுக்கு இப்படிதான் பேசி புரிய வைக்கணும். இந்த படத்துல கூட சொல்லுவாங்கல்ல, பேபி புரியுற மொழியில புரிய வைக்கணும். அந்த மாதிரி இவனுக்கு வந்து அன்னைக்கு செந்தில்வேல் சார் பேசணும் தான் கரெக்ட். அது அப்படி இவனுக்கு அப்படிதான் பேசி ஆகணும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.